பீஷ்மரை கொல்ல வேண்டும் என தீயில் விழுந்து உயிர் விட்ட அம்பை. எத்தனை பெரிய மன அழுத்தத்தில் இருந்திருக்க வேண்டும் அந்த அம்பை. சால்வனிடமும் பீஷ்மரிடமும் கண்ணீரோடு போராடியே களைத்து போன அம்பை மனம் வெறுத்து போனாள். தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் தன் சம்மதம் இன்றி தன்னை சுயம்வர மண்டபத்தில் இருந்து கவர்ந்து வந்த பீஷ்மரே. இதனால் அவர் மீது அளவில்லாத கோபமும் வெறுப்பும் அவளுக்கு உண்டாகியது. பீஷ்மரை கொல்வதே தன் லட்சியம் என்று சபதம் ஏற்று இமயமலைக்கு சென்றாள். அங்குள்ள பாகூத நதிக்கரையில் கட்டை விரலை ஊன்றி நின்று 12 ஆண்டுகள் கடுந்தவம் செய்தாள். முருகப்பெருமான் அவளுக்கு காட்சி அளித்து அழகிய மாலை ஒன்றை கொடுத்தார். இனி உன் துன்பம் தொலையும். இந்த தாமரை மாலையை அணிபவன் எவனோ அவனால் பீஷ்மர் மரணமடைவார் என்று கூறி மறைந்தார். அதன் பின்னும் அவளின் அலைக்கழிப்பும் ஓட்டமும் நின்ற பாடில்லை. எல்லா நாடுகளுக்கும் சென்றாள். ஒவ்வொரு அரசனிடமும் அந்த தாமரை மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மருடன் போரிட்டு கொன்றுவிட மன்றாடினாள். எந்த அரசன் இம்மாலையை அணிகிறானோ அவனுக்கு பீஷ்மரை கொல்லும் வலிமை வந்துவிடும். பீஷ்மரை கொல்பவருக்கே நான் மனைவியாவேன் என்று சபதம் ஏற்றாள். ஆனால் பீஷ்மரின் வல்லமைக்கும் பேராற்றலுக்கும் பயந்து யாரும் அதை அணிய முன்வரவில்லை. இருந்தும் அம்பையின் மனம் சோர்ந்து விடவில்லை. அம்மாலையை எடுத்துக்கொண்டு துருபதன் என்ற பாஞ்சால நாட்டு அரசனிடம் சென்றாள். தனக்கு உதவுமாறு வேண்டி நின்றாள். அதற்கு துருபதனும் மறுத்து விடுகிறான். அம்பை மனம் வெறுத்து மாலையை அங்கேயே வீசிவிட்டு மீண்டும் தவம் புரிய சென்று விடுகிறாள். இந்த முறை சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தாள். சிவன் அவளுக்கு காட்சி அளித்தார். பெண்ணே, உன் கோரிக்கை இப்பிறவியில் நிறைவேறாது. அடுத்த பிறவியில் அது நடக்கும். உன்னை காரணமாக கொண்டு பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும் என்றார். பீஷ்மரை கொல்வதே தன் குறிக்கோளாக கொண்டிருந்த அம்பை தனக்கு இயற்கையான மரணம் சம்பவித்து ஆயுள் முடிந்து மறுபிறவி ஏற்படும் வரை பொறுத்திருக்கவில்லை. வரம் கிடைத்த மறுநொடியே சிதையில் விழுந்து தன்னை அழித்து கொண்டாள். தன்னுடைய மறுபிறவியில் துருபதனின் மகனாக பிறந்து சிகண்டி என்ற பெயர் கொண்டாள். பாரத போரில் பீஷ்மர் அம்பு பாய்ந்து அம்பு படுக்கையில் வீழ காரணமானவள் சிகண்டியாக பிறப்பெடுத்த அம்பைதான். எல்லா ராஜகுமாரிகளைப் போல அரண்மனை வாழ்வு, காதல், சுயம்வரம், திருமணம் அதை பற்றிய கனவு என்றிருந்திருக்க வேண்டிய அம்பையின் வாழ்வு அலைக்கழிப்பிலும் சுயபச்சாதாபத்திலுமே கழிந்தது. காதல் சுமந்து கொண்டிருக்கும் மென்மையான மனம் கொண்டவளுக்கு பழிவாங்கும் எண்ணமும் பீஷ்மரை கொல்லும் காழ்ப்புணர்ச்சியும் வந்தது எதனால்? அவரவர் நியாயத்தில் அவரவர் தர்மத்தில் அவரவர் நிலைத்திருக்க அம்பையின் நியாய தர்மத்தையும் மனப்போராட்டத்தையும் உணர்ந்தவர் எவர்? சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.